இந்தியன் ஒலிம்பிக் கேம்பெயின்ல இந்த நாள் ஒரு ஹிஸ்டாரிக் நாளா இருக்க வேண்டியது. பட் ஒரு ஹார்ட் பிரேக்கிங் நாளா தான் பாத்தீங்கன்னா இருந்திருக்கு. ஏன் அப்படின்னு உங்க எல்லாருக்குமே தெரியும். வினிஷ் போகட் அவர்கள் பாத்தீங்கன்னா வேர்ல்டு நம்பர் 1 ப்ரீ குவார்டர் ஃபைனல்ல டிஃபீட் பண்ணிட்டு அண்ட் குவார்டர் ஃபைனல் அண்ட் செமிஃபைனல்ல ஒரு எக்ஸலண்டான பெர்ஃபார்மன்ஸை வெளிப்படுத்தி கோல்டு மெடல் மேட்சுக்கு பாத்தீங்கன்னா நேத்திக்கு குவாலிஃபை ஆயிருந்தாங்க. பட் வெயிட் காரணத்துல பாத்தீங்கன்னா இப்ப வினிஷ் போகட்டை பாத்தீங்கன்னா டிஸ்குவாலிஃபை பண்ணியிருக்காங்க. அது கரெக்டா அப்படின்றது தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். நேற்றைய நாள் இந்திய ரசிகர்கள் அனைவருக்குமே பாத்தீங்கன்னா ஒரு பிரமாதமான நாளாவே இருந்தது அப்படின்னு சொல்லி ஆகணும். பிகாஸ் வினிஷ் போகட் பாத்தீங்கன்னா ரெஸ்லிங் 50 kg ஃப்ரீ ஸ்டைல் போட்டியில பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸலண்டான பெர்ஃபார்மன்ஸ் வெளிப்படுத்தினாங்க அப்படின்னு சொல்லி ஆகணும். அண்ட் ப்ரீ குவார்டர் ஃபைனல்ல பாத்தீங்கன்னா வேர்ல்டு நம்பர் 1 பிளேயர், வேர்ல்டு நம்பர் 1 மட்டும் இல்ல இதுவரைக்கும் டிஃபீட்டே பண்ண முடியாத ஒரு பிளேயராகவே இருந்திருக்காங்க. ஆடின 82 மேட்சஸ்லயும் பாத்தீங்கன்னா வின் பண்ணிருக்காங்க. அவங்கள பாத்தீங்கன்னா ப்ரீ குவார்டர் ஃபைனல்ல டிஃபீட் பண்ணிட்டு குவார்டர் ஃபைனல்ல ஒரு எக்ஸலண்டான பெர்ஃபார்மன்ஸை வெளிப்படுத்தி செமிஃபைனல்ல ஒரு டஃப்பான மேட்ச்ல கியூபாக்கு எதிராக ஒரு எக்ஸலண்டான பெர்ஃபார்மன்ஸை வெளிப்படுத்தி இன்னைக்கு கோல்டு மெடல் மேட்சை பாத்தீங்கன்னா ஆட வேண்டியது. பட் வெயிட் காரணத்தினால பாத்தீங்கன்னா டிஸ்குவாலிஃபை பண்ணப்பட்டிருக்காங்க வினிஷ் போகட் அவர்கள். என்ன ஆச்சு அப்படின்றத பார்ப்போம். வினிஷ் போகட் அவர்கள் பாத்தீங்கன்னா நேத்திக்கு மேட்சஸ் முன்னாடி பாத்தீங்கன்னா அவங்களோட வெயிட் அசஸ் பண்ணியிருக்காங்க. அப்போதைக்கு இந்த வெயிட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 49.7 kgsல பாத்தீங்கன்னா இருந்தாங்க. ஸோ ரெஸ்லிங் ஃபெடரேஷன் பாத்தீங்கன்னா அவங்கள பிளே பண்ண அலோவ் பண்ணாங்க. அண்ட் குவார்டர் ஃபைனலாக இருக்கட்டும், ப்ரீ குவார்டர் ஃபைனலாக இருக்கட்டும், இல்லைன்னா செமிஃபைனலாக இருக்கட்டும், அந்த பர்டிகுலர் வெயிட்டை வச்சு தான் பாத்தீங்கன்னா ஆடினாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. பட் செமிஃபைனல் முடிஞ்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவங்க கொஞ்சம் என்ஜாய் பண்ணியிருக்காங்க. அண்ட் அப்போ பாத்தீங்கன்னா 52.1 kgsல மெஷர் செய்யப்பட்டிருக்காங்க. ஸோ இரவு முழுக்க பாத்தீங்கன்னா ஜாகிங், ஸ்விம்மிங் அண்ட் புஷ்அப்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா பண்ணியிருக்காங்க. ஹேர் கட் கூட பாத்தீங்கன்னா பண்ணியிருக்காங்க. அப்பதான் வெயிட்டை குறைக்க முடியும் அப்படின்னு பிலீவ் பண்ணி. பட் நிறைய எஃபர்ட்ஸ் போட்டுமே பாத்தீங்கன்னா 2 கிலோ மட்டும்தான் குறைச்சிருக்காங்க. விச் மீன்ஸ் 50.1 kgல பாத்தீங்கன்னா இன்னைக்கு காலையில பாத்தீங்கன்னா இருந்திருக்காங்க. அதன் காரணத்துல ரெஸ்லிங் ஃபெடரேஷன் பாத்தீங்கன்னா அவங்கள டிஸ்குவாலிஃபை பண்ணியிருக்காங்க இந்த உமன்ஸ் ஃப்ரீ ஸ்டைல் 50 kg ஃபைனல் மேட்ச்ல இருந்து. ரெஸ்லிங் ஃபெடரேஷன் பண்ணது தவறா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இல்ல அப்படின்னு சொல்லி ஆகணும். பிகாஸ் ரூல் புக்ல பாத்தீங்கன்னா இந்த ரூல் கண்டிப்பா இருக்கு. கொஞ்சம் ஹியூமனிட்டியை காட்டிக்கலாம் அப்படின்றது எங்களோட கருத்து. பிகாஸ் வினிஷ் போகட் மாதிரியான பிளேயர் பாத்தீங்கன்னா ரொம்பவே ஸ்ட்ரகிள்க்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த ஸ்டேஜை அப்டைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் ப்ரீ குவார்டரா இருக்கட்டும், குவார்டர் ஃபைனலா இருக்கட்டும், செமிஃபைனலா இருக்கட்டும், அவங்க 49 kgsல தான் பாத்தீங்கன்னா ஆடி இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா டைம் கொடுத்து வெயிட்டை குறைக்க வச்சிருக்கலாம், இல்லைனா சில்வர் மெடல் கொடுத்துருக்கலாம். பட் அவங்கள டிஸ்குவாலிஃபை பண்ணது பாத்தீங்கன்னா ரொம்பவே தவறான விஷயமா எங்களுக்கு தோணுது. பட் ஸ்போர்ட் இஸ் ஸ்போர்ட், ஸ்போர்ட் ஹஸ் டு கோ ஆன், ரூல்ஸ் இஸ் ஃபார் எவ்ரிவன் அப்படின்னு சொல்லி வினிஷ் போகட்டை பாத்தீங்கன்னா இப்ப எலிமினேட் பண்ணிருக்காங்க. அது ரொம்பவே வருத்தத்தை அளிக்குது. அண்ட் அவ்வளவுதான் சொல்லி ஆகணும். பிகாஸ் வினிஷ் போகட் மாதிரியான ஒரு சாம்பியன் பிளேயர் அவங்க கோல்டு மெடல் மேட்ச்க்கு குவாலிஃபை ஆனது பாத்தீங்கன்னா எங்களுக்கு எல்லா இந்தியர்களுக்குமே பாத்தீங்கன்னா ஒரு சந்தோஷத்தை தந்திருக்கும். பட் அவங்க இந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன்ல டிஸ்குவாலிஃபை ஆகிறது ரொம்பவே வருத்தத்தை அளிக்குது அப்படின்றது எங்களோட கருத்து. அண்ட் தமிழ் அப்டேட்ஸ் பிளஸ் சார்பாக பார்த்தீங்கன்னா வினிஷ் போகட் ஒரு சாம்பியன் அப்படின்னு தெரிவிக்க விரும்புகிறோம். ஸோ கைஸ், உங்களோட ஒப்பீனியன் என்ன? வினிஷ் போகட்டை வெயிட் மூலியமா டிஸ்குவாலிஃபை பண்ணது தவறான விஷயமா அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சதுனா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. அண்ட் மோர் இம்பார்ட்டன்ட்லி தமிழ் அப்டேட்ஸ் பிளஸ் யூடியூப் சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பா.